போலதான் பால் மனசு தவிச்சதம்மா பாக்கி வச்சு பரிசம் போட்ட பாதையத்தோ வெறுத்ததம்மா சாமி போட்ட முடிச்சு ஒண்ணு சாதிசனும் பிரிச்சதம்மா ஒத்தையடி பாதையிலே ஒரு சன தொகையிலே ஒத்தையா போகுதம்மா என்னோட உசுறு உசுறு எத்தனை போல் வாழுதம்மா வேண்டும் முத்துமணி மாலை ஒண்ணு தினந்தோறு கோத்தி வச்சு பொத்தி பொத்தி மனசுக்குள்ளே பூ போல காத்து வச்சு முத்துமணி மாலை ஒண்ணு தினந்தோறு கோத்து வச்சு பொத்தி பொத்தி மனசுக்குள்ளே பூ போல காத்து வச்சு கத்தியில கால வச்சு காதல் வழி நடக்க வந்து காத்தாட்டு தண்ணியில மீன ஒண்ணு பிடிக்க வந்து பாதை ஒண்ணு அடைச்சதுன்னு பயணத்தை நான் முடிக்க வந்து ஒத்தையடி பாதையிலே ஒரு சன பொங்கையிலே ஒத்தையா போகுதம்மா என்னோட உசுறு உசுறு தலைப்பு வாடுதம்மா என்னோட மனசு அம்மன் கோயிலுக்கு முன்பதாக அழகாக ஒரு கோலம் விட்டுருக்காங்க அண்ணா இந்த கோலமே இவ்வளவு அழகா இருக்குனாக்கா இந்த கோலத்தை மட்டும் பின்ன இவ்வளவு அழகா இருப்பா அண்ணா இந்த கோலத்தை மிதித்தால் அதை பின்னோட உள்ள மிதித்தால் அதனால இந்த கோலத்தை மிதிக்காமல் நாம் இருவர் தாண்டி செல்லலாமா அப்படியே தெரியலையா ஆமா எதுக்காக என்ன பார்த்து மாப்பிள்ள மாப்பிள்ளன்னு ஓடி வரீங்க? ஐயா எனக்கு ஒரு மகள் இருக்கின்றாள். நீங்க வாங்க நான் கேட்கிறேன் வாங்க. ஐயா சொல்லுங்களம்மா யார் நீங்கள்? எங்களை யாருன்னு கேக்குறியா? எங்க ஊருக்கு வந்து எங்க கோயில வந்து என்ன யாருன்னு கேக்குறீங்க? நீ யாருமா முதல்ல? ஐயா யாரா இருந்தாலும் கேட்பாங்க ஐயா நீ யாருன்னு சொல்லுங்க ஐயா. எங்க ஊருக்கு வந்து எங்க கோயில ஊரா இருந்தா உன்னை கேட்க மாட்டாங்களா? சரி அவர் நீ தான் புச்சா வந்துக்கறீங்க. பண்ணி மேய்க்கிற வருமா அவரு? அப்படி ஐயா நீங்க யாருன்னு சொல்லுங்க ஐயா. அவங்க சொல்லிட்டமா யாருமா நீ? ஐயா நாங்க யாரே உங்களுக்கு தெரியலையே. தெரியாம தான் கேக்குறேன். நான் பார்க்கும்போதே தெரியலையே. ஐயா நாங்க ஒரு அனாதை. நாங்க ஒரு பொறம்போக்குங்க. பார்த்தாலே தெரியுது. ஐயா நான் அனாதையா தெரிந்து கொண்டு வரேன் ஐயா. ஆமா அவ்வளவுதானா? அம்மா எனக்கு இருப்பது ஒரே மகள் ஒப்பற்ற மகள் அன்பு மகள் ஆசை மகள் புனிதா இருக்கின்றா. திருமணம் செய்துக்குமான்னு சொன்னேன். அப்பா திருமணம் செய்துக்க வேண்டும் என்றால் ஒரு நிபந்தனை சொல்லி என்னான்னு கேட்டேன். அதனால உன் மகளும் பொண்டாட்டியா ஏண்டா ஒரு பெற்றெடுத்த மகளை எப்படி ஆசையோட அன்போட அழகா பாசமா கூப்பிடணும் அது சொல்லிச்சு இது வந்துச்சு அது போச்சு யாருமே சொல்லிச்சுன்னு சொல்லலையே சொல்லி பார்க்கலாம் ஐயா சொல்லுங்க ஐயா என்னோட மகளை திருமணம் செய்துக்குமான்னு சொன்னேன் சீக்கிரமா திருமணம் பண்ணுங்கப்பா. சொல்லுங்க ஐயா. நான் திருமணம் செய்துக்க வேண்டும் என்றால் ஒரு நிபந்தனை சொல்லிச்சு. என்னன்னு கேட்டேன். நான் சொல்லிச்சேன் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு நிபந்தனை சொல்லிச்சு. சொன்னாங்க சொல்லிச்சு. நாங்க அப்படிதான் பேசுவோம். டேய் குணமா இருந்தா பரவாயில்ல. விடுமா அவங்க வேடவர் அப்படிதான் பேசுவாங்க. நல்ல குணமா இருந்தா பரவாயில்ல. அவங்க அப்படிதான் வேட்டைக்காரர் இல்ல அப்படிதான் பேசுவாங்க. ஆமா ஐயா வந்த வழி மட்டும் சொல்லுங்க. அதனால அம்மன் கோயில் எதிரில கோலம் இடுவேன். கோலத்தை யாரும் மிதிக்காம தாண்டி போறாங்களோ அதற்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம் உண்டு? எவ்வளவு பேர் போனாங்க எல்லாமே கோலத்தை மிதித்து போனாங்க. கோலத்தை மிதிக்காம தாண்டி வந்துட்டீங்க அதுக்காக. அதனால இந்த மகளை பேச கணவர் அவர்தான். ஐயா எத்தனை பேர் கோலத்தை மிதித்து சென்றிருப்பாங்க மிதிக்காம சென்றிருப்பாங்க. கண்ணு
ஒன்றரை கணக்கு எங்க பாத்துட்டு போறேன் எல்லாம் பார்த்துட்டு தான் வா பார்ப்பேன். முதல்ல அண்ணன் சம்மதம் கேளுமா, அவருக்கு சம்மதம் பண்ண கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். அண்ணா அந்த பெண்ணை பார்த்தால் நல்ல அழகா லட்சணமா மூக்கு மூலியமா நல்லா அழகா இருக்கிறா. அந்த பெண்ணை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு எதுக்காக கேட்க அண்ணா அந்த பெண்ணை உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த பெண்ணை நீங்க திருமணம் செய்து கொள்ளுங்களேன். கண்ணி இருக்க காலை மன ஏறக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. திருமணம் செய்து எப்படிமா சுகமா இருக்கும்? அண்ணா என்ன புரியுங்க அண்ணா, எனக்கு என்ன இருக்கின்றது அண்ணா? நானும் இப்ப சிற்றன்பத்தை வெறுத்து விட்டேன், இப்பதான் பேரின்பம் அடைய போகின்றேன். அண்ணா இந்த காதல் மீதோ இல்ல கல்யாணம் மீதோ இல்ல வேற எந்த ஒரு ஆடவர் மீது எனக்கு ஆசை கிடையவே கிடையாது அண்ணா. நீங்க இருவரும் சந்தோஷமா அது ஒன்று எனக்கு போதும் அண்ணா. அது படி பிடிச்சிருக்கலவா? எனக்கு முடிந்த இருவர் மாலை மாற்றி கொடுங்க. ஒரு வருஷம் இந்த மாப்பிள்ளைய பொண்ணுதான் காலம் முழுக்க இங்கு வாழணும். சோழவனத்தில் இவள் சோழி குயில் போலதும் காலம் முழுக்க சிந்து பாடணும். ஒண்ணு கண்ணு பக்கத்தில பொண்ணு புள்ள நிக்கையில கண்ணு பாடும் மொத்தத்தில அம்மாடி என்ன சொன்ன 100 வருஷம். எங்க அண்ணன் ஒரு சின்ன குழந்தை, எங்க அண்ணன் கையெழுத்து கணிக்க தெரியாது. எங்க அண்ணனை நீ தான் அன்பா அழகா பாத்துக்கணும். அப்படியா? சரி பாத்துக்கிறேன். அண்ணா எனக்கு இன்னும் ஒரு சந்தேகமே இருக்கின்றது அண்ணா. என்னம்மா சந்தேகம்? அண்ணா இன்னும் ஒரு அண்ணன்ற பேய் ஒண்ணு வந்தது நம்ம குடும்பத்துக்கு. அது இல்லாத ஆட்டால ஆடி ஆளுக்கு ஒரு மூலையா அமுச்சு வச்சுச்சு நம்மள. அண்ணா இந்த அண்ணி வந்திருக்காங்க, உன்னை என்ன எங்க எங்கெல்லாம் ஆடி வைக்க போறாங்களோ? ஏம்மா, இது தூக்கம். டேய், உனக்கு தூக்கம். ஏம்மா ஐயா ஒரே ஒரு விண்ணப்பமா, தயவு பண்ணிக்காரா. இருமா ஒன்னா அவருக்கு சாத்துக்காலா எங்கடா சாட்டு காலு? டேய், ஒன்றரை காலா? நிக்கலையாமா அவருக்கா? எப்படி நிக்க சொல்றேன்? நான் அப்படியே நின்னுக்கிறேன். டேய், ஏய் என் கால் நல்லா எங்க பாரு. அண்ணனையும் பாரு என்னையும் பாரு. நீங்க அழகா இருக்கீங்க. ஒன்னுக்கு தான் சாத்துக்காலு. என்னடா சாட்டு காலு? அது அண்ணன் ரெண்டு தான். இல்ல ஐயா உன் பொண்ணு நல்லா தூக்குமா? அது குடும்பத்தை தூக்கிடும். அது தூக்கி நீங்க பாக்கலையா? ஆளை பார்க்கும்போது தூக்குற மாதிரி தான் இருக்கு. அண்ணா இருவே பத்து ஆடி பட்டுறாங்க. தேவையான பால் படுத்து டைம் இல்லை. சந்தோஷமா திருமணம் செய்வீங்க. என் பொண்ணை தொடாம பாத்துக்கமா. தொடாம பாத்து. ஆமா ஆமா, யோ, தொட்டா என் பொண்ணு கெட்டு போடும். நீயே வச்சு பாத்து. ஐயா ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்துட்டு வாங்க. உங்களுக்கு பால் பணம் எல்லாம் ஏற்பாடு நாங்க செய்யறோம். அப்படியா? திருமணம் செய்து கொண்டோம். ஆனால் எனக்கும் என்னுடைய அண்ணன் ஒருவர் இருக்கின்றார். அவருடைய நிலைமை என்ன ஆனதோ தெரியவில்லை. சந்தோஷமாக ஆடி பாடலாம், ஆனால் எனக்கென்று ஒரு கடமை இருக்கிறது. என்னுடைய அண்ணனை காப்பாற்ற வேண்டும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.